கரம்புலி மேஜர் சுதாயினி. 1995ஆம் ஆண்டு தன்னை போராளியாக மாற்றிக்கொண்டவள் மகளிர் 31வது பயிற்சி பாசறையில் அடிப்படை பயிற்சிகளை நிறைவு செய்து கொண்டாள். இதன்பின் மாலதி படையணியில் இணைந்து கனரக ஆயுத பயிற்சிகளை நிறைவு செய்து எந்த ஆயுதங்களையும் விரைவாகவும் வேகமாகவும் இயக்கும் திறன் படைத்தவளாய் இருந்தாள். படையணியில் இருந்த நாட்களில் அநேகமானவை இவளுக்கு கனரக ஆயுதங்களுடனேயே கழிந்தது. சூரிய கதிர் நடவடிக்கைக்கு எதிரான நடவடிக்கைகள், ஓயாதலிகள் 1-2 நடவடிக்கைகள், சத்திய எதிர்ச்சமர், கிளிநொச்சியில் பரந்தன் சமர், ஜேசிக்குரு என அனைத்து சமர்களிலும் பங்கு கொண்டாள். இதனால் ஓர் சிறந்த தாக்குதல் வழிநடத்துனராகவும் படையில் அறிவு பெற்றவளாகவும் மாலதி படையணியில் இனம் காணப்பட்டாள். இந்த நாட்களில் இன்னும் தன்னாலான பங்களிப்பை இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டுமென்ற நோக்கோடு தன்னை கரம்புலியாக மாற்றிக்கொண்டாள். கரம்புலிகளுக்கான சகல பயிற்சிகளையும் செய்து முடித்தவள் ஓயாதலிகள் 3 நடவடிக்கையில் தொடர் தாக்குதலாக நடந்த தாக்குதலில் பளை ஆட்லரி தளம் மீதான தாக்குதல் அணியில் ஒருவராக சென்று ஆட்லரிகளை கைப்பற்றி அதனை அழித்த நடவடிக்கையில் 26/3/2000 அன்று மேஜர் தனுசனுடன் சுதாயினியும் வீரகாவியமாகிக் கொண்டாள்.